அவர்களை தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் யாருக்கு வாக்களிக்கிறீர்கள் என்று கேட்கலாமே ஒழிய ஒரு அரசியல் இயக்கமாக அல்லது ஒரு அரசியல் கட்சியாக இவருக்குத்தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறலாமா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் சொல்ல போனால் அந்த தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது கிட்டத்தட்ட இன்று அது ஒரு மரண படுக்கையை நோக்கி பயணிக்கின்றதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது. தமிழரசு கட்சிக்கு ஒரு அரசியல் அடையாளம் இருக்கின்றது. அது பிராந்திய அரசியலோடும் நடுநிலைமையோடு செல்ல வேண்டும். பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களோடும் ஒரு சார்பு நிலைக்கு அப்பால் அவர்கள் அனைவரோடும் ஒரு நட்புறவு பாராட்ட வேண்டும் என்பது மிக பிரதானமான கடப்பாடாக இருக்கின்றது. கடந்த காலங்களில் பலர் தனிப்பட்ட ரீதியில் ஆதரித்திருந்தாலும் வெளிப்படையாக அவர்கள் யாரும் ஒருவரை ஆதரிக்கவும் இல்லை, அல்லது ஒருவருக்கு ஆதரவான அறிக்கைகளை வெளியிடவும் இல்லை, அல்லது ஒருவருடைய பதிவுகளை அவர்கள் பகிர்ந்ததும் இல்லை, ஒருவருக்கு சார்பாக அவர்கள் தேர்தல் காலங்களில் செயற்பட்டதும் இல்லை. வெளிப்படையாக தனிப்பட்ட ரீதியில் பல வரலாறுகள் இருக்கிறது, நீங்களும் பின்னூட்டங்களில் குறிப்பிடுவீர்கள். அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. ஆனால் உத்தியோகபூர்வமான அறிக்கை என்பது இது ஒரு உகந்ததல்ல. இப்போது முக்கியமான விடயம் என்னவென்று பார்த்தால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது கமலஹாசனுடைய ஆசையாக இருக்கின்றது. அது அவருடைய விருப்பம். அவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பங்காளியாக இருக்கக்கூடியவர். அவர் கடந்த காலங்களிலே எதிர்நிலை அல்லது சார்பு நிலை இருந்தாலும் கூட வடக்குக்கும் தெற்குக்குமான தேர்தல், தமிழ்நாட்டின் எதிர்காலம் சென்னையிலா டெல்லியிலா தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்க போகின்ற தேர்தல். திராவிட மாடல் ஆட்சியின் ஒரு அடையாளமாக ஸ்டாலின் இருக்கின்றார். பெரியார் சுயமரியாதையை கற்றுத்தந்தார். அண்ணா அரசியல் குரலை கற்றுத்தந்தார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ் அடையாளமாகவும் அரசியல் அடையாளமாகவும் திகழ்ந்தார். ஸ்டாலின் அவர்கள் கூட்டாட்சி தத்துவம் அல்லது சிறந்த கூட்டாட்சிக்கான ஒரு தலைவராக இருக்கிறார் என்று அவர் புகழ்ந்த ஒரு வீடியோவை விட்டார். அது தேர்தல் முடிவதற்கு முன்னர் நேற்று அவர் வெளியிட்ட வீடியோ. அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் அதில் அடங்கி இருக்கலாம். அது அவருடைய கருத்தாக இருந்தாலும் கூட இதில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் என்று தன்னைத்தானே கூறிக்கொள்ளக்கூடிய அவதானம். இந்த விடயத்தை நீங்கள் மீண்டும் ஒரு முறை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் என்று தன்னைத்தானே பொதுச் செயலாளராக கூறிக்கொள்ளக்கூடிய சுமந்திரன் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்திலே குறித்த பதிவை பகிர்ந்து கொள்கிறார். பகிர்ந்தது பிழை அல்ல, அது அவருடைய விருப்பு வெறுப்பு, அல்லது இப்போது கேட்டால் அது அவருடைய தனிப்பட்ட முடிவென்று கூறலாம். ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவரை செயலாளர் என்று அவரே கூறிக்கொள்ளுகின்ற போது அந்த செயலாளருக்குரிய பக்குவத்தோடு அவர் நடந்து கொண்டிருக்க வேண்டும். தமிழக தேர்தலில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன. அதில் பல கட்சிகள் ஈழத்தமிழர்களோடு தொடர்பானவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் திமுக, அதிமுக, நாம் தமிழர், அதே போன்று இப்போது டிவிகே, தமிழக வெற்றி கழகம் என்று நாம் தமிழர் கட்சி எல்லாம் நீண்ட காலமாக ஈழத்தமிழர்களோடு தொடர்பாக இருக்கக்கூடியவர்கள்.